அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி நம்ம மினி பைட்ஸில் பார்க்க போகிறது 1008 கறி அமுது. வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கறி அமுதுன்னு பேர் நம்ம சம்பிரதாயத்தில். பல அகங்களில் பார்த்துருப்போம். சாதாரணமாக 1, 2 கறி அமுது இருக்கும். விசேஷ நாட்களில் 3, 4ன்னு கூட இருக்கும். ஆனால் நம்ம காய்கறிகள் பல இருக்குது. அது சொல்லப்போனால் 50, 100ன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஸ்ரார்த்த காலங்களில் 1008 கர்மந்து பண்ணணும்னு இருக்குது. அது என்னன்னு ஒரு சின்ன சுவாரஸ்யத்தோடு ஆரம்பிக்கலான்னு வசிஷ்டர், அருந்ததி இவாத்தில் ஸ்ரார்த்தம் ஒரு நாள். அந்த ஸ்ரார்த்தத்துக்கு போக்தாவாக யாரை கூப்பிடணுன்னு பார்க்கும்போது விஸ்வாமித்திரரை கூப்பிட்றான். நிறைய நீர் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு விஜாபனம் பண்ணுறது உண்டு நம்ம சம்பிரதாயத்தில். அது மாதிரி விஜாபனம் பண்ணுறான் யார்? விஸ்வாமித்திர வசிஷ்டரும் அருந்ததியும். அப்போது விஸ்வாமித்திரரை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லணும். என்ன அப்படின்னா, விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியன், ஆனாலும் அவர் தபோபலத்தினால பிராமணனாரார். அது ஒரு விசேஷம். அதனால் இவர் பிராமணர், அது இல்லாமல் ரிஷி அப்படின்றதுனால இவரை கூப்பிட்ருக்கா. இவருக்கு பொதுவாகவே கொஞ்சம் அந்த அகங்காரம் கொஞ்சம் ஜாஸ்தி. அகங்காரம்னா கொஞ்சம் ஒரு கூட. அப்போது இவர் சொல்கிறார், நான் வரேன், ஆனால் 1008 கர்மந்து பண்ணால் நான் வரேன் அப்படின்றார். உடனே வசிஷ்டர் யோசிக்கிறார். உடனே அருந்ததி சொல்கிறா, இல்லை நீ வாரும், நான் 1008 கர்மந்து பண்ணிடுறேன் அப்படின்றார். சரின்னு அந்த நாளும் வருது. இவரும் வர, எல்லா காரியங்கள்லாம் முடிஞ்சிடுறது. இவர் போக்தா ஏழணும், சாப்பிட உட்காரணும். அப்புறம் சாப்பிட உட்காரும்போது கரமந்து பரிமாறுறா. அப்படி கரமந்து சாய்க்கும்போது 11 கரமந்து சாய்க்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் கேட்குறார், நான் 1008 கரமந்து கேட்டேன், நீ 11 தான் சாய்ச்சிருக்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அருந்ததி சொல்கிற ஒரு ஸ்லோகம், அதை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். காரவல்லி சதம் செய்வ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் செய்வ ஸ்ரார்த்த காலே விதீயதே. அதாவது ஒரு 3 கர்மந்து ரொம்ப விசேஷம் ஸ்ரார்த்த காலங்களில். இந்த 3 கர்மந்து இருந்தால் 1000 கர்மந்து சாதித்த கணக்கு. அது என்ன 3 அப்படின்னா, காரவல்லி. காரவல்லின்றது பாகற்காய். இந்த காரவல்லி அப்படின்ற இந்த ஒரு கர்மந்து 100 கர்மந்துக்கு சமம். காரவல்லி சதம் செய்வ, சதம்னா 100. வஜ்ரவல்லி சதத்ரயம். வஜ்ரவல்லின்னா பிரண்டை. நம்ம பிரண்டை தொகையில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பிரண்டை. ஸோ அந்த பிரண்டை 300 சதத்ரயம், 300 கர்மந்துக்கு சமம். பனசம், பனசம்னா பலாப்பழம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த பலாப்பழம் சின்னதாக இருக்கும்போது பலா முசுருன்னுவா, அது கரமந்து. அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் பழம். அப்போ இந்த பலா முசுரு ரொம்ப முக்கியமானது. அது பனசம் ஷட் சதம் செய்வ, இது 600 கரமந்து கரியமுதுக்கு சமமானது அப்படின்னு. அப்போது இது ஒரு 600, அது ஒரு 300, 900 ப்ளஸ் ஒரு 100, 1000 கரமந்து இதில் வந்துடுறது. கூட ஒரு 8 கரமந்து. ஸோ 8 + 3 11 தான் சாய்க்கிறா. ஆனால் இது 1008 கரமந்துக்கு சமமானது. அதனால் நம்ம அகங்கள்லையும் இது விசேஷமாக சேர்த்துக்கிற வழக்கம் உண்டு. எதனாலனா, இந்த 3 கரமந்தோடு சேர்த்து ஒரு 8 கரமந்து சேர்த்தா 1008 கரமந்து சாதித்த விசேஷம் உண்டு அப்படின்றது ஒரு விசேஷம். அதனால் இது வசிஷ்டரும் அருந்ததியும் விஸ்வாமித்திரனிடத்தில் சாதித்து
விஸ்வாமித்திரம் ஒத்துண்டு சாப்பிட்டார் அப்படின்றது ஒரு விசேஷம். எல்லோரும் இதுபோல் ஸ்ராத்த காலங்களில் இதே போல் 1008 கர்மந்தையும் சாதிக்க வேண்டியதாக பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய்.